ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களை யாராச்சும் காயப்படுத்தியிருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கார்மா எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு புதுவிதமாக நான் சரி ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். பிகாஸ் எல்லோரும் ஏன்னா எல்லோரும் இது விரும்ப மாட்டாங்க. பட் ஒரு சில நேரத்தில் நமக்கு தோணும்ல, நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை காயப்படுத்திட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னு தான் தோணும். அது நல்ல விதமாக தோணுமா, இல்லை அது நல்லதா கெட்டதாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் அவங்க தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லலை. அப்படி நினைக்கிறதும் தப்புன்னு சொல்லலை, அப்படி நினைக்காம இருக்கிறதும் தப்புன்னு சொல்லலை. அண்ட் இது ஃபர்ஸ்ட் செட்டுக்கான பைல். இது ஒரு ஹாட் டாக், அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் பர்கர். இது 3 செட் ஆஃப் பைல். ஸோ நீங்கள் மெடிடேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தோணுது, உங்கள் சினாரியோ நீங்கள் எந்த பர்சன் யாருக்கு இந்த மாதிரி ஒரு கார்மா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த இதை மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு செட்டை பிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ பைல் நம்பர் 1 அதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே நிறையா எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்குள்ளே. ஓகே, உங்களை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பார்ப்போம் உங்களை என்ன காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். டேரோ கார்டு எடுக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சமாக கேட்கும், எனக்கு வேறு வழி தெரியல. நான் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மைக் வாங்குகிறேன். எங்கள் ஃபேமிலியில் யாரும் எப்படி சொல்கிறது, அமைதியாக இருந்தால் கூட இருக்க மாட்டாங்க. அது வேறு. ஓகே, ஸோ உங்களை எப்படி ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓஷோஸ் இன்னும் எடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்களை எப்படி ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களை ஒரு அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 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 மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த கார்டு நீங்கள் பார்த்தீங்க, ப்ரொஜெக்ஷன்ஸ் கார்டு அப்படின்னா ஓகே கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பையனுடைய ஃபேஸும் ஒரு பொண்ணோடைய ஃபேஸும் முன்னாடி ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அவங்க முன்னாடி ஒரு விதமாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வேறு மாதிரி மாறுவாங்க. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி அவங்க காமிச்ச பர்சன் ஒரு அந்த நபர் ஒரு மாதிரியாக காமிச்சிருப்பாங்க. நீ தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க உங்களை ஒரு மேனிப்புலேட் இன் த சென்ஸ் ஓகே இந்த வலையில் விழ வைக்கலாம். அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் நிறைய முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை உங்ககிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு வாழைப்பழம் மாதிரி பேசி அவங்க திணிச்சிட்ருப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் அவங்க ரொம்ப நல்லா பேசியிருப்பாங்க. நீங்கள் இதை தெரிஞ்சதும் சண்டை போட்டிங்க அப்படின்னா அவங்க ஓகே அவங்கள ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக, அவங்கள காயப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்களும் அவங்களும் இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இது ஒரு லாங் டேர்மாக ஒரு ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு அப்படின்னா அவங்க ஒரு மிரட்டல் மாதிரி அவங்க மிரட்டணும்னு மிரட்ட மாட்டாங்க. ஆனால் அது மிரட்டல் மாதிரி அப்படி ஒரு மாதிரி போயிடும். ஒரு வலை விரித்து அவங்க அவங்க கீழே நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நிறையா பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும். ஓகே, அவங்க சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக அவங்க ஆசை வார்த்தைகளெல்லாம் பேசியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். நீங்கள் எப்போ ஒரு
ஓகே. நம்ம வந்து இந்த ஒரு நபர் வந்து நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ட்ராமா ப்ளே பண்ணுவாங்க. ஒரு நாடகம் நடத்தி, அ "இல்ல இதுதான் நான் சொல்றது தான் கரெக்ட்டு. நீ என்ன சொன்னாலும் தப்பு. இல்ல நீ வந்து" அவங்க வந்து உங்கள தான் வந்து தப்பு குறை சொல்லுவாங்க. "நீ தான் தப்பா பண்ணியிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல." அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி தான் பேசுவாங்க. நீங்க தப்பு பண்ண மாதிரி தான் அவங்க வந்து மேலோட்டமா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு என்ன காரணமா? அப்படிங்கிற மாரி நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு என்ன காரணம்? ஓகே. அவங்களுக்கு என்ன காரணமா? ஃபைல் நம்பர் 1 ஓட ஓ மை காட்! இதெல்லாம் காரணமா வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஓகே. அவங்களுக்கு என்ன காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க வந்து மேபி அவங்க வந்து ஒரு பெர்சனோ, அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வரலாம். ஒரு நபர வந்து சந்திக்கலாம். ஆனா, அந்த நபர் வந்து இவங்கள வந்து அ "நீலாம் ஒரு ஆளா?" அப்படிங்கிற மாதிரி இல்ல, அவங்க வந்து ஐ மீன் அவங்க வந்து தள்ளி போக நினைப்பாங்க. இந்த நபர்லாம் ஒரு நபரா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்படி அவங்க கூடயே இருந்தாலும், அவங்க ஒரு பெர்சன் கிட்ட இருக்க மாட்டாங்க. ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பெர்சன் உங்களுடைய நபருடைய அவ் அவங்க வந்து ஒருத்தங்கள பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அவங்களால வந்து ஒரு புதுசா வந்து எதுவும் வந்து நடக்காது. பட் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணணும். இங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்து பேஷன்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்மா வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் இங்க பார்த்தீங்கன்னா, டெத் கார்டே வந்திருக்கு. டெத் கார்டு அப்டின்னா வந்து ஒண்ணும் இல்ல. முடியிறது தான். ஓகே. ரொம்ப நீங்க யோசிக்க வேணாம். அந்த மாரி நம்ம சொல்லக்கூடாது. சொல்லவும் மாட்டோம். ஆ ஏதோ ஒண்ணு வந்து முடியுது அப்படிங்கிற மாரி தான் அர்த்தம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கடமைகள் வந்து ஜாஸ்தியாகும். அவங்களுக்கு வந்து அவங்கள சுத் எல்லாமே வந்து அவங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்போ, இல்ல ஏதாவது ஒண்ணு போனா கூட யாரும் அத ஏற்க மாட்டாங்க. அ ஒருத்தங்கள்ட்டயா தாவி தாவி போறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்களால பண்ணவே முடியாது. அவங்களுக்கு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து முடிஞ்சிடும். ஏன்னா, இவங்க ஈகோவே இவங்கள வந்து தடுத்துரும். ஓகே. இவங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஈகோ இருக்கு. அந்த ஈகோவே வந்து இவங்கள வந்து அ இல்ல இது முடிஞ்சிடும். இல்ல நான் இந்த மாரி பண்ண மாட்டேன். அப்படின்னு வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி வச்சுடும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பண தேவைகள் வந்து நெறையவே வரும். பணம் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ரொம்ப கடமைகள் இருக்கு. ரொம்ப வந்து எக்கச்சக்க பாரம் வந்து அவங்க மண்டையில இருக்கும். அ ஏன்னா, அவங்களுக்கு வந்து சரி நான் ஏனாங்கிறது வந்து ரொம்ப யூஸ் பண்றேன் தெரியுது. இட்ஸ் ஓகே. ஆம் பிகாஸ் அவங்களுக்கு வந்து யாருமே அவங்க குடுக்குற எஃபர்ட்டோ, அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக நெறைய வந்து எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த எஃபர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு திரும்பி வந்து வராது. அந்த ரிசிப்டிவிட்டிங்கிற கார்டு வந்து அவங்களுக்கு இந்த ரிசிப்டிவிட்டினா திரும்ப வர்றது. நம்ம போட்டத முதல் போட்டது திரும்ப வர்றது. திரும்பியும் அவங்களுக்கு வராது. அதுதான் அவங்களுக்கான கார்மாவே. அவங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து இங்க பார்த்தீங்கன்னா வந்து தனிமையில இருப்பாங்க அவங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து எங்க போனாலும் வந்து யாருமே வந்து அவங்கள வந்து ஏற்க மாட்டாங்க. அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தாவி தாவி போறது. அப்படி அக்செப்ட் பண்ணாலுமே வந்து சீட் பண்ணிட்டுருப்பாங்க. ஏமாத்துவாங்க. எதுவுமே அவங்களால ப்ராப்பரா உருப்படியா வந்து பண்ண முடியாது. அவங்களுக்கு தனிமையில இருக்கும். யாருமே அவங்களுக்கு கூட வந்து இருக்க மாட்டாங்க. யாருமே வந்து அ அவங்களுக்கு தரமாட்டாங்க. அந்த லவ்வோ, இல்ல வந்து அவங்க குடுக்குற ஒரு அன்ப வந்து திரும்பி தரமாட்டாங்க. இல்ல காசே குடுத்தா கூட அது திரும்ப வராது அவங்களுக்கு. அந்த மாதிரியான கார்மா வந்து அவங்களுக்கு கிடைக்கும்.
சரி, அவங்க வந்து உங்கள பத்தி இப்ப என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்துரலாம். அடேங்கப்பா! ஓகே. அவங்க ஃப்யூச்சர்ல என்ன நெனைக்கிறாங்க? என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? ஓகே. அவங்க வந்து இப்போதைக்கு உங்கள வந்து ம் உங்கள தவிர அவங்கள வந்து யாருமே வந்து நல்லா பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாம இல்ல. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அ இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சில விஷயம் நமக்கு ஈஸியா கிடைக்கும்போது அதோடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது அதுக்கான கார்மா வந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கார்மா வந்து அவங்களுக்கு இருக்கு? ஏன் இவங்க வந்து அனுபவிக்கிறாங்க? அவங்களுக்கே தெரியாம பண்றாங்களா? ஓகே. அவங்களுக்கு வந்து அவங்கள சுத்தி உள்ளவங்க எவ்வளோ சொன்னாலுமே, அவங்களுக்கு வந்து அது காதுக்கு வந்து உரைக்கல. ஓகே. அவங்க வந்து அ கம்பேர் பண்றாங்க. கம்பேரிசன் கார்டு வந்திருக்கு பாருங்க. கம்பேர் பண்றாங்க. லைக் எப்படி சொல்றது? வேற ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ, இல்ல வந்து ஒரு எப்படி சொல்ல? அவங்க கேங்ல இல்ல ஒரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள வந்து சிங்கிளா இருக்காங்க. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து அவங்களுடைய பார்ட்னரையோ, இல்ல வந்து ஒரு ஃப்ரெண்டையோ எப்படி நடத்துகிறாங்களோ, அத பார்த்துட்டு இவங்களும் வந்து அப்படிதான் நம்ம இருக்கணும் போல. இல்லன்னா வந்து ஒரு டிவிலயோ ஒரு இதுதான் வந்து கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க. ஆனா அது ரியாலிட்டி கிடையாது. அவங்கள சுத்தி உள்ளவங்க வந்து எவ்வளோ சொன்னாலுமே, இல்ல கடவுளே வந்து சொன்னாலுமே, அவங்க காதுக்கு வந்து இப்போதைக்கு கேட்காது. அவங்க வந்து என்னைக்கு கார்மா அனுபவிச்சுட்டு வராங்களோ, அப்போ வந்து அவங்க வந்து ஒரு அமைதியான ஒரு ரொம்ப ஒரு அம் அவங்க வந்து இப்போதைக்கு வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு சுயநலம் உள்ள பெர்சனா இருக்கிறாங்க. அப்புறம் போக, போக, போக அவங்க வந்து அந்த கார்மா அனுபவிச்சுட்டு வந்து அவங்க எப்படின்னா, ஒரு முனிவர் மாதிரி அப்படி அவ்வளோ சொல்ல முடியாது. அவ்வளோலாம் இல்ல. பட் ஒரு அமைதியான நிலைக்கு வந்து போயிடுவாங்க. அதுதான் வந்து விஷயம். ஓகே. ஸோ அவ்வளோதான் பைல் நம்பர் 1. உங்களுக்கு வந்து இதுக்கு மேலேயும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா வந்து பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக வந்து இதுதான் எடுக்க போகிறேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஹாய் மட்டும் அனுப்பிச்சு விட்டுறாதீங்க. நான் வந்து சும்மா யாரும் ஹாய் அனுப்புகிறாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். நான் ரீடிங் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுங்கள். அப்போ நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பாய். இப்போ நம்பர் 2 பனானா சூஸ் பண்ணவங்க, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க தான் வந்து உங்கள ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படியோ வந்து அதுதான் எப்படியும் க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து காயப்படுத்தினா தான் அது காயமாகவே தெரியும். யாரோ காயப்படுத்தினா கண்டிப்பாக அது காயமாக தெரியாது. ஓகே. அவங்க ஏன் உங்களை வந்து ஹர்ட் பண்ணாங்க? எப்படி ஹர்ட் பண்ணாங்க? ஓகே. 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 ஒரு ஓஷோ ஜென் எடுத்து பார்க்கலாம். ஓகே. ஸோ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா வந்து இந்த பர்சனோ இல்லை நீங்களோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகிறீங்க. ஓகே. அது வந்து அப்போது வந்து இவங்க வந்து அந்த ஒரு கெரியர் ஃபோக்கஸ்டாகவோ இல்லை அவங்க ஒர்க்கில் வந்து ரொம்ப அவங்க வேலையில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி ஆகிடும். அவங்க அவங்க வந்து இப்போது ஓகே இது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்க போகுது அப்படிங்கிறனால அவங்க வேறு ஒரு எனக்கு வந்து வேலை முக்கியம். வேலை வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு மூவ் ஆகிடுவாங்க. அப்போது உங்களுடைய அன்போ பாசமோ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சு நீங்கள் வந்து அவங்க வந்து பேசாமல் போவாங்க. டக்குன்னு பேசாமல் போவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சடன் சேஞ்சு. அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி தப்பான ஒரு அபிப்பிராயம் இல்லை. அவங்க
டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுவாங்க. எனக்கு வந்து அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்ககிட்ட பேசாமல் உங்களை வந்து கட் ஆஃப் பண்ண நினைப்பாங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அவங்கள நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிறோம். லைக் அவங்கள வந்து பேர்டன்சம்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? நிறையா ஐயோ! பேர்டன்சம்னா ரெஸ்பான்சிபிலிட்டீஸு லைக் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேர்டனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்க இல்லைன்னு வந்து நீங்கள் தனிமையில் இருப்பீங்க. ஆனால் வந்து இவங்க வந்து எப்படின்னா வந்து இவங்க வேறு ஒரு பாதையை நோக்கி மித்தவங்க ஒரு பர்சன்னு தோணலை. ஓகே, அவங்க வந்து வேலையை நோக்கி போகிறாங்க. இன்னொரு பர்சனுக்காக இல்லை இன்னொரு நபருக்காக உங்களை விட்டுட்டு போகலை. அவங்க வந்து இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறனால அவங்க வேறு ஒரு பாதைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்களே வந்து ஒரு ஒன் சைடட் எஃபோர்ட் போட்ட மாதிரி இருக்குது. நீங்களே வந்து போய் பேசுகிறது, நீங்களே வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணாமல் வச்சுக்கிறது, இல்லை ரிப்ளை பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு முன்னாடி மாதிரி ரிப்ளை பண்ணாமல் என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை காயப்படுத்துகிறாங்க. அவங்க வந்து பணம், வேலை அப்படின்னு தான் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கோமோ, பாரமாக இருக்கோமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆகி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, 24 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட வந்து அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்காக ஒரு நிமிஷம் வந்து ஒரு நேரம் ஒதுக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் கிடைக்காத மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நான் பிஸியாக இருந்தேன், நான் அது பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்னு. அப்போதான் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பாரமாக இருக்கோமோ அப்படின்னு ஃபீல் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லையே. ஓகே, அவங்களுக்கு என்ன காரணமாக கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். Oh my God. அவங்களுக்கு என்ன காரணமாக கிடைக்கும்? ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாரோ கார்டும் இங்கே இந்த கார்டும் வந்திருக்கு. ஓகே, லைக் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும், இந்த நபர் வந்து ரொம்ப அழுகாட்சி மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா பின்னாடி குத்திருப்பாங்க. இவங்க வந்து எதை தேடி ஓடிட்டுருக்குறாங்களோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து முதுகில் குத்திடும். ஓகே, அதுவே வந்து அவங்களுக்கு வந்து பல்ட்டி அடித்து பின்னாடி போயிடும். அவங்க ரிவர்ஸ் கீர் போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து எக்கச்சக்க பாரம் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து நிறைய விதத்தில் வந்து ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் தான். அவங்க எல்லாமே வந்து பாடமாக தான் எடுத்துக்கணும். அவங்க இதெல்லாம் அவங்களுடைய ஓன் கார்மா தான். இது அவங்களுக்கே வந்து பின்னாடி வந்து முதுகில் குத்துற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அவங்க எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னா அதுக்கான பலன் கிடைக்காம போகிறது. அதுக்கப்புறம் இந்த லவ்வர்ஸ் கார்டு வந்து எதுக்கு வந்து ஒரு நல்ல கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நல்ல கார்டு அவ்வளோ நல்ல கார்டு கிடையாது. ஏன்னா இதில் வந்து நிறைய சாய்ஸஸும் இருக்குது. அதாவது இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்கும். சாய்ஸ்னால் வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்லேயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து லஸ்ட்ஃபுல்லான கார்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ரொமான்டிக் லஸ்ட்ஃபுல் கார்டு அப்படின்னு சொல்லலாம். அதுவே வந்து அவங்களுக்கு பேக்லாஷ் ஆகும். இப்போது வந்து நீங்கள் என்ன ஆகுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த அன்போ இல்லை அந்த ரொமான்டிக் ஃபீலிங் வந்து யார் மேலேயுமே வராது. இவங்களுக்கு வராது. ஓகே, இவங்களுக்கு ஆப்ஷன்ஸே இருந்தாலும் இவங்களுக்கு யார் மேலேயுமே வராது. இவங்க வந்து
இன்ட்ரோவர்ட்டடாக மாறிடுவாங்க. யாருக்கிட்டேயும் பேசாமல், யாருக்கிட்டேயும் பழகாமல் அப்படின்னு. ஆனால் இது வந்து அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. எப்போ அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முதுகில் குத்துனதுக்கப்புறம் தான் இந்த இது எல்லாமே அவங்களுக்கு ஃபீலே ஆகும். இதுதான் அவங்களுடைய கார்மாவே. அவங்க வந்து பேசாமல் போனது எல்லாமே அவங்களுக்கு யாருமே வந்து அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போகிறது, அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து யாருமே ஒரு அன்பாவோ எதுவுமே பேசாமல் இருக்கிறது, டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறது. ஏன்னா இவங்களும் வந்து யாருக்குமே வந்து டைம் கொடுக்கல. இவங்களும் வந்து யாருக்கும் நேரம் ஒதுக்கி நான் இது பண்ணுறேன், இல்லை ஒரு ஒரு எஃபர்ட் போடல. அதனால இவங்க கிட்ட யாருமே எஃபர்ட் போட மாட்டாங்க. எல்லாரும் பின்வாங்கி இவங்களுக்கு வந்து முதுகுல குத்துன மாதிரி ஆயிடும். அது ஒரு பாயிண்ட்ல. ஆனா அப்பதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. நெறைய வந்து உணர்ந்து வெளியில வருவாங்க. அது அவங்களுக்கு அப்பதான் உணர்வு வரும். நம்ம பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ரீடிங்ஸ் பார்க்கணும் பர்சனலா அப்படின்னா, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டேரோ ரீடிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஓகே. தேங்க்யூ. பை பாய். ஹாய் பயல் நம்பர் 3. இந்த பர்கர் சூஸ் பண்ணியிருக்கிறவங்க உங்களை வந்து அவ்வளோ நசுக்கி அவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம் உங்களை வந்து எந்த விதத்தில் வந்து காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பயல் நம்பர் 3 எந்த விதத்தில் காயப்படுத்தியிருக்காங்க? ஓகே. ஷோஸ் என்ன எடுத்து பார்க்கலாம். எந்த விதத்தில் காயப்படுத்தியிருக்காங்க? ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, டாக்ஸிசிட்டிலே வந்து நிறைய வகையான டாக்ஸிசிட்டி இருக்குது. மேனிப்புலேஷன்லேயே ஒரு சில வகையான மேனிப்புலேஷன் இருக்குது. அதாவது ஒரு சில பேர் எப்படின்னா, ஒரு மாதம் நல்லா பேசுவாங்க. இந்த ஐ மீன் ஒரு 2 வாரம் நல்லா பேசுவாங்க. இல்லை ஒரு 2 நாள் நல்லா பேசுவாங்க. அது அந்த 1 வாரத்துக்கு போதும் அந்த பர்சனுக்கு, ஆப்போசிட் பர்சனுக்கு, எதிரில் இருக்கிற நபருக்கு நம்ம வந்து 2 நாள் பேசினாலே அவங்க 1 வாரம் வச்சு அதை வச்சு அவங்க வந்து ஃபில்ஃபில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே போதுமானது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா, ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க. தாவிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது சாய்ஸ். அதுக்கப்புறம் கண்டிஷனிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நான் தான் பெரிய ஆள், மித்தவங்கலாம் வந்து எனக்கு கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க தான் வந்து இந்த உலகத்தையே வந்து ஆண்டுட்டு வர ஒரு ராஜாவோ ராணியோ அந்த மாதிரி நினைப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு மித்தவங்கள வந்து அப்படி தெரிஞ்சால் தெரியல, மித்தவங்கள வந்து கீழே தள்ளி பேசுவாங்க. அதனால் வந்து அவங்க வந்து கரெக்டான பர்சன் வந்து கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறனால. அவங்களுக்கு மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் போட்டுருவாங்க. எனக்கு இது தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நீ ஏன் போகிற, நீ ஏன் இதை பண்ணுற, அதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சொல்கிறேன்ல, நீ கேட்கவே மாட்டியா, நீலாம் வந்து ஒரு அறிவு இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த பர்சனுக்கு வந்து ஆட்டிடியூடும் ஜாஸ்தியாக இருக்குது. தான் வந்தால் தான் எல்லாமே, தற்பெருமையும் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால மித்தவங்கள பார்த்தியா, நான் வந்தால் தான் இதெல்லாம் நடக்குது, நான் சொல்லி தான் நீ இதை பண்ணுற, நான் சொல்லி தான் உனக்கு இதெல்லாம் தெரியும், ஒத்துக்கோ, அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த நபர் வந்து பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இவங்களுக்கு என்ன காரணமா? ஓகே. இவங்களுக்கு என்ன காரணமா? ஓகே.
ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு நல்ல நல்ல ஆ நல்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும், இவங்கனால அத வந்து பயன்படுத்திக்க முடியாது. ஏன்னா, இவங்க வந்து எல்லாம் தெரியும், தனக்கு தான் எல்லாம் தெரியும், ஆ தான் தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அதனால இவங்களே வந்து தட்டி கழிச்சிருவாங்க. அந்த வாய்ப்ப எல்லாமே தட்டி கழிச்சிருவாங்க. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த உலகமே வந்து இந்த ஒரு பெர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வீடியோல இந்த ஒரு பொண்ணு வந்து அதுக்கு வெளியில இருக்கிற கலரா இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்க்காது. இது கீழ உள்ள இந்த கிரே மட்டும் தான் பார்த்துட்டுருக்கும். அதே மாதிரி இவங்க ஒரு உலகம் அப்படின்னு இருக்காங்கல்ல, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு கிரே ஏரியா மாரி தான். அப்படி இருக்கிற இவங்க வந்து இதுக்கு இது எதுக்கு அப்படி நடக்குதுன்னா, அவங்களுக்கு ஹீலிங் தான். ஹீலிங் வந்து அவங்க நெறையா பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த கார்மா வந்து நடக்கிறதே ஹீலிங்க்காக தான். அவங்க எப்போ அது மாரி உணர்வாங்க, என்ன கார்மா வரும் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல. கடைசி அது அவங்களுக்கே என்ன ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்மக்கிட்ட ஒண்ணுமே இல்லையே! இப்போ ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா, இல்ல, இல்ல இது என் தகுதிக்கு இது கிடையாது. இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பேசுகிறாங்கன்னா, இல்லை என் தகுதிக்கு இவங்கலாம் வந்து என் கூட பேசணும்னு கிடையாது. அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஓவரா சீன் போட்டுட்ருப்பாங்க. கடைசி வந்து இவங்களுக்கு எதுவுமே இல்லாம போகும். அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்ட வந்து ஆ இவங்களால சமாளிக்கவே முடியாது. இவங்க வந்து வெளிப்படுத்துற மாதிரி இவங்க கிடையாது. இவங்களால வந்து இந்த ஒரு தாக்கத்த வந்து சமாளிக்க முடியாது. எல்லாரும் ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா ஒரு சேஞ்ச் வந்து அவங்களுக்குள்ளே வரும். அப்பந்தான் அவங்களுக்கு மித்தவங்களுடைய புரிதல் கிடைக்கும். இந்த ஒரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே கூண்டுக்குள்ளே இருக்கும். அது வெளியிலயே வராது. இந்த பேர்டு வந்து தனியாவே இருக்கும். தான் தனியாவே இருந்துக்கிறேன். இது ரெக்க கட்டி பறந்தா அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அறியாமையில அவங்க உள்ளேயே இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பெர்சனும் கிரே ஏரியாவ பார்த்துட்டு உள்ளேயே இருப்பாங்க. ஓகே இதுதான் போல, உலகமே இதுதான் போல. ஏன்னா இவங்க அனுபவப்பட்டது அந்த மாதிரி இருக்கும். அது இவங்கள வந்து இந்த மாரி மாத்திருக்கும். ஒரு சில பேர் எப்படின்னா, அவங்க வந்து இப்போ அவங்கள வந்து இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்கள யாராவது சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து மித்தவங்கள வந்து காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கு பேரு நார்சிசிஸ்டிக்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நார்சிசிஸ்டிக் பெர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரியாது. ஆனா மித்தவங்க அவங்க மேல பழி போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க. நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பெரிய ஆளு. நான் சொல்றது தான் நீங்க கேட்கணும். அவங்க வந்து தன்னுடைய பழைய அனுபவங்கள வந்து உங்ககிட்ட திணிக்க பார்ப்பாங்க. அவங்க ஒரு பயந்து ஒரு அனுபவப்பட்டுருப்பாங்க. அந்த பயத்த வந்து உங்ககிட்ட திணிக்க பார்ப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில எல்லாருமே அப்படி பார்த்தா விட்டு விட்டு போயிடுவாங்கல்ல. அவங்கள விட்டு என்னதான் இருந்தாலும். அப்பதான் இவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து இந்த நார்சிசிசம் இல்ல வந்து இவங்க ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து சின்ன வயசுல வந்து நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ரிஜெக்ஷன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்றத வந்து யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால தானே வந்து முன் வந்து அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிரணுங்கிறதுக்காக அவங்க முன் வந்து பேசி இப்படி ஆயிருப்பாங்க. அது அவங்க வேணுன்ட்டு பண்றாங்களா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கே அது தெரியாது. அவங்க நம்ம சொல்றது கரெக்ட்டு. நம்ம சொல்றபடி தான் போகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க சொல்றபடி போகல அப்படின்னா, அவங்க ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. ஆ அதனால அவங்க வந்து இது சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு பர்ட்டிகுலர் காரணம் இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து இது சேஞ்ச் ஆகுறதுக்கான ஒரு டைம். ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு பழைய ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பழைய கஷ்டமான ஒரு விஷயங்கள்னால அவங்க இப்படி இருக்கிறாங்க. அதுக்கு கண்டிப்பா வந்து உங்கள ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது, காயப்படுத்தியிருக்கக்கூடாது. அதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து கூடிய சீக்கிரமே வந்து அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு ஹீலிங் ஆகி அவங்க அனுபவிப்பாங்க. தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. உங்களுக்கு எதாவது பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் அப்படின்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டேரோ ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே ஒத்து போகுது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. பாய்.